இருக்கிற நூற்றுக்கணக்கான பெண்கள் சிக்கியிருக்கிறாங்க. அதுவும் படிக்கின்ற மாணவர்கள், அது அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற ஒரு மாணவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது உடனே ஒரு ஆணையம் போட்டு என்னென்னு விசாரிக்கணுமா இல்லையா? ஸோ அதை விசாரிக்க இங்கே யாருக்கும் தயாரில்லை. அவன் என்ன சொல்கிறான், மாறாக அவன் சரி அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க வச்சிங்க, திமுகலேருந்து வெளியே தூக்குனீங்க வச்சிங்கன்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் முதற்கொண்டு, இந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு வெளியில் வந்தது. அதெல்லாம் தப்பா இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு அரசாங்கம் இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆளுங்கட்சியினுடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ளே இருக்கட்டும், இது மாசு போன்றவர்களே இதில் வந்து மாட்டாங்க. சுப்பிரமணியன் போன்றவர்களே இன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அவரே வந்து இதை பற்றி ஒரு தகாத ஒரு கருத்தை சொல்லி மாட்டார். இப்படியான ஒரு திமுகவை சார்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் கேட்கல, ரைட் ஓகே, அப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த வெளியில் வந்து துணிச்சலாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற இந்த பேச துணிவு இருந்த அந்த ஒரு பெண்ணை நீங்கள் சும்மா விட்டீங்க அப்படின்னா, மாறாக அவன் மேலே இன்னும் அவங்க பேசின வீடியோவை அன்மார்க் பண்ணி எவ்வளோ வேலைகள் அவங்க அந்த மொத்த எஃப்ஐஆர் காப்பியில் அவங்க அட்ரஸ் முதல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் வந்தது, அவங்க ஃபோன் வெளியில் வந்தது, வாட்ஸ்அப்பில் அவங்கள சேட் பண்ணலாம் லிங்க் வெளியில் வந்தது, அவ்வளோ அசிங்கப்பட்டாங்க அந்த பெண். இனிமேல் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த பெண் வந்து எப்படி துணிஞ்சு இந்த மாதிரி இது போன்ற பெண்கள்